அஸ்தைஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்பொழுது போன பயானில் பேசியது அனைத்து உங்களுக்கு புதுமையாக இருக்கும். அவ்வளவு உண்மையை கொண்டே குரானிலிருந்தே நான் சொல்லியிருக்கின்றேன். ஆதாரத்தையும் கண்ணால் பார்த்து விட்டீர்கள். இவ்வளவும் பார்த்த பிறகு இனி உங்கள் குழந்தைக்கு பெயர் சூட்டுவதில் அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் தொடவே முடியாது என்பதை தெரிந்து கொண்டு, இந்த 19-20 பேர் இருக்கிறாங்க குரான்ல, அவங்க பேரை வைங்க. எல்லா நபிமார்கள் பேரும் வச்சுக்கோங்க. இருந்தாலும் மூசான்னு பேர் வச்சிங்கண்டா, முகம்மதுன்னு பேர் வச்சிங்கண்டா, அதே மாதிரி நடப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். பேரை வைத்துக்கொண்டு ஷைத்தான் வேலை செய்வது எப்படி ஆபத்தானது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார், இப்பொழுது போன தடவை எது விட்டோம்? 39வது சூரா 39வது ஆயத்து. இப்போ 39ல் 39, 39ல் 39. என்னுடைய சமூகத்தாரே, உங்கள் நிலைமைக்கு தக்கவாறு நீங்கள் செய்து கொண்டிருங்கள். நிச்சயமாக நானும் செய்து வருபவன். ஆகவே நீங்கள் விரைவில் அறிவீர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. நபியே, அவர்கள் உம்மை புறக்கணித்துதான் வருகின்றார்கள். உன் பேச்சை அவர்கள் கேட்பதில்லை. சொல்லிவிடும், நீங்கள் உங்கள் விருப்பத்தில் எதை செய்கின்றீர்களோ செய்து கொண்டிருங்கள். நானும் அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் நான் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே உங்களுடைய செயல் உங்களுக்கு, என்னுடைய செயல் எனக்கு. அப்புறம் செய்து வருவன். ஆகவே நீங்கள் விரைவில் அறிவீர்கள். விரைவில் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் எனக்கு மாறு செய்வீர்கள், குர்ஆனுக்கு மாறு செய்கின்றீர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றீர்கள். விரைவில் இதற்குண்டான பலனை நீங்கள் பார்ப்பீர்கள், அறிவீர்கள், அடைவீர்கள். 40. இழிவு தரும் வேதனை யாருக்கு வரும்? நிலையான வேதனையும் யார் மீது இறங்குகிறது? இழிவு தரும் வேதனை யார் மீது இறங்கும்? நிலையான வேதனை யார் மீது இறங்கும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். 41. நிச்சயமாக நாம் மனிதர்களுக்காக உண்மையை கொண்டு இந்த வேதத்தை உம்மீது இறக்கி அருளினோம். நிச்சயமாக நாம் மனிதர்களுக்கு உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தை நிச்சயமாக இறக்கி அருளியுள்ளோம். அவ்வளவு உண்மை, அவ்வளவு உண்மை, எந்த சந்தேகம் வேண்டாம். எனவே எவர் வழியை பின்பற்றி நடக்கிறாரோ அது அவருக்கே. எவர் வழி தவறி கெடுகிறாரோ அவர் தனக்கு பாதகமாகவே வழி கெட்டு போகிறார். அன்றியும் நீர் அவர்கள் மீது பாதுகாவலர் அல்லர். அல்ல. இப்போ எவன் என் பேச்சை கேட்டு நடக்கின்றானோ நல்லவன். எவன் பேச்சு கேட்காம வழி தவறி போகின்றானோ அவன் கெட்டவன். ஆகவே நபி நீர் அவர் பாதுகாவலர் அல்லர். நீ அவர் மீது பாதுகாவலர். உங்க பாதுகாப்பதற்காக நபி நான் உண்மை அனுப்பவில்லை. இந்த மக்களெல்லாம் பாதுகாக்கணும், அவங்க எல்லாத்தையும் இழுத்துட்டு வரணும், நேர்வழி செலுத்தி இழுத்துட்டு வரணும், இதுக்காக நான் அனுப்பவில்லை. நீ அது பாதுகாப்பும் கிடையாது அவருக்கு. நீங்கள் சொல்கிற வேலை தான் அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அவன் கேட்குறானும் கேட்குற அப்படின்னு கவலைப்படாதீங்க. இந்த ஆயத்தை நபிக்கு அல்லாஹ் கூறும் அறிவுரை என்ற ஹெட்டிங்க சொன்னேன். அந்த ஹெட்டிங்கில் இந்த ஆயத்தை எழுதியிருக்கேன். நபிக்கு
அல்லாஹ் கூறும் அறிவுரைன்னு ஹெட்டிங் கொடுக்குறீங்க. அந்த ஹெட்டிங்கில் இந்த ஆயத்தில் நிறைய வருது, அதெல்லாம் இந்த ஹெட்டிங் சேர்த்துக்கிறேன். 42. அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கும் போதும் மரணிக்காதவற்றை அவற்றின் நித்திரையிலும் கைப்பற்றி பின்பு எதன் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அதை நிறுத்தி கொள்கிறார். மீதி உள்ளவற்றை ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அனுப்பிவிடுகிறான். சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக அதில் உண்மைகள் இருக்கின்றன. இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு வருஷத்துக்கும் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். இப்போ புதிதாக யாராக இருக்கிறாங்கன்னு தெரியும் எனக்கு, அவங்களுக்கும் மறுபடியும் சொல்லுகின்றேன். நாம் தூங்கும் பொழுது, இரவில் தூங்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய உயிரை கைப்பற்றி விடுகின்றான். இது ஒரு பெரிய மகத்தான உண்மையான விஷயம். உங்களுடைய உயிரை கைப்பற்றி விடுகின்றான் நீங்கள் தூங்கும் பொழுது. இது அன்றாடம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள செயல். இது யாருக்கு தூக்கத்திலேயே மரணத்தை விதித்து விட்டானோ அவருக்கு கைப்பற்றிய உயிரை அல்லாஹ் அனுப்ப மாட்டான். அவருக்கு மரணம் வந்துவிட்டது, தூக்கத்திலேயே முடிந்து விட்டது. யாரை இன்னும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பியிருக்கின்றானோ அவர்களுக்கு எல்லா உயிரையும் கொடுத்து காலையில் எழுப்பிவிடுகின்றான். இவ்வாறாக தினந்தோறும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இவ்வாறு நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இது ஒரு உண்மை, மகத்தான உண்மை என்று அல்லாஹ் கூறுகின்றான். இது ஏன் நடக்கின்றது, என்ன காரணத்திற்காக இவ்வாறு நடக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க சொல்லுகின்றான் அல்லாஹ். இப்போ 6வது சூறாவில் 60 எடுங்க. 6ல் 60, 6ல் 60. அவன்தான் இரவில் உங்களை மரிக்க செய்கிறான். இன்னும் நீங்கள் பகலில் செய்தவற்றையெல்லாம் அறிகிறான். மீண்டும் உங்களை குறிப்பிட்ட தவணை முடிப்பதற்காக பகலில் எழுப்புகிறான். பின்னர் உங்களுடைய இறுதி மீட்சி அவனிடமே இருக்கிறது. அப்பால் நீங்கள் இவ்வுலகில் செய்து கொண்டிருந்ததை அவன் உங்களுக்கு அறிவிப்பான். இது இந்த ஒரு காரணம் இதுவரை யாரும், இது மட்டும் இல்லை, குர்ஆன் சொல்ற எதுவுமே யாரும் கண்டுபிடிக்கல, செய்ய முடியல. இது ஒரு புதிய விஷயத்தை செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்போ என்ன சொல்ல போறீங்க, இது என்ன விஷயம் இது? ஆகவே ஒவ்வொருவருக்கும் 2 மரணங்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒவ்வொருவருக்கும் 2 மரணங்கள். தூக்கத்தில் ஒரு மரணம், இறுதியில் மனிதனுக்கு உண்டாகும் மரணம். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் 2 மரணங்கள் உண்டு. 43. அவர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை பரிந்து பேசுபவர்களாக எடுத்துக்கொண்டார்களா? நபியே கூறுவீராக, அவை எந்த சக்தியையும் அறிவையும் பெறாமல் இருந்த போதிலுமா? நீங்கள் யாரை வழிபடுகின்றீர்களோ, எதனை வழிபடுகின்றீர்களோ அதை பற்றி அல்லாஹ் கூறுகின்றார். அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு யாரெல்லாம் நீங்கள் அழைக்கின்றீர்களோ அந்த பொருள்களை பார்த்து அல்லாஹ் இவ்வாறு சொல்லுகின்றான். 44. பரிந்து பேசுதல் எல்லாம் அல்லாஹ்வுக்கே உரியது.
வானங்களுடையும் பூமியுடையும் ஆட்சி அவனுக்கே உரியது. பின்னர் அவனிடமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. எல்லா விஷயங்களும் அல்லாஹுக்கே உரியது. அவனை தவிர எவரும் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. அவனுடைய விஷயத்தில் தலையிடவும் முடியாது. 45. மேலும் அல்லாஹ் மட்டும் தனித்தவனாக கூறப்பட்டால் மறுமையை நம்பிக்கை கொள்ளாதவர்களின் இருதயங்கள் சுருங்கி விடுகின்றன. மேலும் அவனை அன்றி மற்றவர்கள் கூறப்பட்டால் உடனே அவர்கள் பெரிதும் மகிழ்வடைகிறார்கள். அல்லாஹ் மட்டும்தான் நீங்கள் இபாதத் செய்யணும். அவனுக்கு மட்டும்தான் நீங்கள் பயப்பட வேண்டும். அவன் பேச்சை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டால் அவள் இருதயம் சுருங்கி விடுகின்றது. ஏனென்றால் பல தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடன் அவர்கள் வணங்கும் அந்த தெய்வங்களையும் சேர்த்து கொண்டால் சந்தோஷம் அடைகிறார்கள். இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. 46. அல்லாவே வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிபவனே, உன் இபாதத்தில் இருப்பவர்கள் வேறுபட்டு தமக்கிடையே தர்கித்து கொண்டிருக்கும் விஷயத்தில் நீதான் தீர்ப்பு செய்வாய் என்று நபியே நீர் கூறுவீராக. இந்த மாதிரி நபியே, இந்த மாதிரி நீங்கள் சொல்லிருங்க, இப்படியே நடந்துக்கிறங்க நீங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு சொல்லி மக்களுக்கு சொல்லுகின்றான். 47. மேலும் அநியாயம் செய்தவர்களிடம் பூமியில் உள்ள யாவும் அத்துடன் அது போன்றதும் இருக்குமானாலும் நிச்சயமாக கியாமத் நாளின் கொடிய வேதனைக்கு ஈடாக கொடுத்து விடுவார்கள். மேலும் அவர்கள் எண்ணி பார்த்திராதவையெல்லாம் அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு வெளியாகும். எப்படி இந்த உலகத்தில் லஞ்சம் இது கொடுத்து வாழ்கிறாங்களோ அதே குணம் அன்னைக்கு வந்துடும். நான் சம்பாதிச்ச பொருள்கள் எல்லாத்தையும் ஒட்ட தந்துடுறேன்னு நிற்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அல்லாஹ்க்கு சம்பாதிச்ச தங்கம் சொல்லி கொடுக்க போகிறானா, என்னை சொர்க்கத்துக்கு விட்டு என்னை போயிடுற என்று பூமி இப்போ அல்லாஹ் சொல்லி கொடுப்பானா. அந்த அளவுக்கு புத்தி பேதலிச்சு மயங்கி நிற்பான் நரகத்தை பார்த்தோம். இவனை பற்றி இந்த மாதிரி நடப்பார்கள் அன்றைய தினம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். 48. அன்றியும் அவர்கள் சம்பாதித்த தீமைகள் அவர்களுக்கு வெளியாகும். மேலும் எதை கொண்டு அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். இந்த நபியை எதிர்த்து பேசி கேலி பண்ணி பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களே, நரகம் சொல்ல நபியை கேலி செய்தார்களே, அது அவர் எதை பரிகாசம் செய்தார்களோ அது அன்றைய தினம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். 49. மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் நம்மையே அழைக்கின்றான். பிறகு நம்மிடமிருந்து அவனுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தோமானால் அவன் இது எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் என் அறிவின் காரணமாகத்தான் என்று கூறுகிறான். அப்படியல்ல, இது ஒரு சோதனையே. ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். ஒரு கஷ்டம் வந்தால், துன்பம் வந்தால் அவன் நம்மையே அழைக்கின்றான். அவனை துன்பத்தையும் கஷ்டத்தையும் நீக்கிவிட்டார். இது நான் என் அறிவால என் திறமையால தான் அந்த கஷ்டத்தை நீக்கிக் கொண்டேன் என்று கூறுகின்றான். இவ்வளவு தூரம் இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். ஏற்கனவே 2 மனிதனுடைய படைப்பை பற்றி சொன்னேன் உங்களுக்கு போன பயான்கள். இதை மனிதனை படைப்பை சேர்த்துக்கிறங்க. எப்படி பேசுகிறான் பாருங்க. கஷ்டப்படும் போது ஏண்டாப்பா கூப்பிட்ட, காப்பாற்று கத்துன, உன் கஷ்டத்தை நிற்கிற போயிட்டு நான் தான் என் அறிவால் தான் எல்லாம் நடக்குது, நான் பண்ணிக்கிட்டு நானே காப்பாற்றி கொண்டேன் என்னைய சொல்லுகின்றாயே. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. இந்த உலகத்தில் பெரும்பெரும் அறிவாளிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தனக்குள்ளே சிறிது ஒரு இது வந்துடும்.
இதோ என் அறிவு பெரிய அறிவு, நான் மற்றவங்க பெரிய அறிவாக இருக்கிறாங்க, இது நானே கண்டுபிடிச்சேன், இது நான் தான் செஞ்சேன், இது எவனும் செய்யலை என்று ஒரு இருமாப்பு நிச்சயம் மனிதர்களுக்கு வரும். பெருமை அடைஞ்சிடும், செகண்ட் பெருமை அடைஞ்சிடும். எவனு கிடையாது, நானே கண்டுபிடிச்சேன் இது. ஒரு செகண்ட் அல்லாஹ் அவனுக்கு இந்த அறிவையும் திறமையும் கொடுத்தான், அதை நீ மறந்து விட்டாய். இருப்பினும் இது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை. இந்த சோதனையில நான் தான் கண்டுபிடிச்சேன், யாருக்கு இல்லை அறிவு வந்துருச்சு நினைச்ச, நீ தொலைந்தாய். உனக்கு ஏற்படும் நன்மைகள் அனைத்திற்கும் நீ அல்லாஹ்வுக்கே நன்றி செலுத்தி கொண்டிருப்பீராக. மனிதனே, உனக்கு வரும் நல்லது அனைத்திற்கும் உடனே அல்லாஹ்விடம் திரும்பி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி பாவ மன்னிப்பு கோரி கொண்டிருப்பீராக. அவனமே ரப்பி சிதினி எல்மன் என்று சொல்லிக் கொண்டிருப்பீராக. அல்லாஹ் மனிதர்களுக்கு இவ்வாறு அறிவுரை செய்கின்றான். மனிதனுக்கு மற்றவங்க இல்லாத ஒரு அறிவு வந்துவிட்டால் உடனே இருமாப்பும் பெருமையும் அடைகின்றான், அல்லாஹ்வை மறக்கின்றான், மறந்து விடுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், இது ஒரு சோதனை, அடுத்த சோதனை நிச்சயம் நீ வீழ்ந்து விடுவாய், அழிந்து விடுவாய் அடுத்த சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாற்பதுல 83 எடுத்துக்கிறேன், 83, 40ல் 83. ஆகவே அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடம் தெளிவான உண்மைகளுடன் வந்தபோது அவர்கள் தங்களிடம் இருந்த கல்வியை கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்திருந்தார்கள். எனினும் அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்ததற்கே அவர்கள் சூழ்ந்து கொண்டது. இப்போ இன்னைக்கு எல்லாம் பார்த்துருக்கீங்கப்பா, என்னென்னமோ அறிவாளி எல்லாம் இருக்கிறோம். நாங்கள் இன்ஜினியரிங் படிச்சிட்டோம், பிஇ படிச்சிட்டோம், கரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், அப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் பெருசாக பேத்திக்கிறோம். முழு மடைங்க ஒரு இடம் தெரியாத முட்டாள் கூட்டம். நீ என்னத்தடா கண்டுபிடிச்ச, நீ உனக்கு என்ன செய்ய முடியும்? நீ நான் கொரோனா வந்துச்ச செத்திய புத்தியா இது உனக்கு? அது எப்படி வந்தது? அது உனக்கு யாரை உண்டாக்குனது? அது லட்சக்கணக்கில் செத்து போனாங்கடா. என்ன செஞ்சிட்டு இருந்த நீ? அறிவு பெரிய அறிவு சொல்லிட்டுக்கிறிய, இதுதான் வர்றதுக்கும் தடுக்க முடியல. உன் அறிவு எங்கே போயிருந்துச்சு? மற்ற விஷயங்கள் அறிவுகள் எதுக்கு படிச்சுட்ட, புதுசாக என்ன விஷயம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன், அதை கண்டுபிடிச்சேன், இது கண்டுபிடிச்ச சொல்லி விடாம இருக்கிறானுங்க. இதெல்லாம் உலகத்தில் உள்ள அறிவு, அதெல்லாம் உலகத்தில் உள்ள மற்ற ரகமான அறிவு. அதெல்லாம் இதில் எந்த பிரயோஜனம் கிடையாதுடா. நீ உலகம் எதை தான் கண்டுபிடிச்சாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. மனிதன் கண்டுபிடித்த மிகப்பெரிய இது இந்த எலக்ட்ரிசிட்டி இல்லாத இருந்து உன்னை கொண்டு வந்தாங்க. இப்பெல்லாம் இருட்ட வெளிச்சமாக்க முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் செய்ய முடியுமா? இந்த மனிதன் இருட்ட வெளிச்சமாக கொண்டாந்து சொல்றானே, இதை முடியுமா? பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டை கண்டுபிடிச்சான். இது அனைத்து வேஸ்டா நான் சொல்றேன், வேஸ்ட். ஏனென்றால் இந்த உலகம், இன்றே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகம், ரெண்டு பொருளை வைத்துக் கொண்டுதான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த ரெண்டையும் மனிதன் கண்டுபிடிச்சு ஏதாவது செஞ்சுக்கப்பான்னு ஆண்டவனை கற்றுக் கொடுத்தான். அவன் இதையே நம்பியும் விட்டான், இதிலேயே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டான், இதிலேயே முன்னேற்றம் வந்துட்டே இருக்கிறார், இந்த உலகத்திலேயே சுத்திட்டு அல்லாஹ்வுடைய அறிவு ஞானத்தை விட்டாச்சு.
நான் பெருசாக கண்டுபிடிச்சிட்டேன்னு அவன் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சான். அடுத்தது இந்த 2 விஷயத்தை வைத்து கொண்டு தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்குன்னு சொன்னேன். ஒன்று எலக்ட்ரிசிட்டி, 2வது பெட்ரோல், டீசல் பெட்ரோல். இது 2ம் இல்லை என்றால் உலகம் காலி, உலகம் அழிந்தது. நீ அழிந்தாய், எந்த பிரயோஜனம் கிடையாது. நினைத்த அழித்துடுவேன். அல்லாஹ் தான் படைச்சான். பூமியை படைக்கும் பொழுது உள்ள பெட்ரோல், இந்த ஆகாயத்தில் கரண்ட் எல்லாத்தையும் வச்சு தான் படைச்சான். மனிதன் தேவைப்படும் போது உபயோகப்படுத்திக் கொள்ளட்டும், எந்த பொருளை கண்டுபிடித்து உபயோகப்படுத்திக் கொள்ளட்டும் என்று அவனை விட்டு விட்டான். எதில் அவன் ஆசைப்படுகின்றான், நாட்டம் அடைகின்றானோ அதன் பக்கம் அழைத்து, இதோ நீ எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணுமா, கண்டுபிடிச்சி. பூமியை தோண்டி பெட்ரோல் எடுத்து அதன் மூலமாக இந்த உலகத்தையே இயங்க வைக்க வேண்டுமா, செய். எது வேணுமே செய். ஆனால் அனைத்தும் உபயோகமற்ற செய். எந்த நன்மையும் உனக்கு கிடையாது. இதை தான் நல்லா தடுத்து விட்டான். வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லை. எப்பொழுதுமே நீ வெளிச்சத்தில் இருப்பாய், எப்பொழுதுமே உனக்கு உணவு வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். நீ ஏன் அலைகின்றாய்? எப்பொழுதுமே வெளிச்சத்தில் நினைச்சா வெளிச்சத்தில், இருட்டிலும் வெளிச்சத்தில் இருக்கலாம், இருட்டான நேரத்தில் இருட்டில் இருக்கலாம். இந்த உலகமே உன் கையில் நான் கொடுத்திருக்கின்றேன். போய் ஒன்றுமில்லா ஷைத்தான் காற்ற செயலுக்கு அடிபட்டு இன்னைக்கு உலக மக்கள் அனைவரும் இந்த 2 பொருளின் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் இருக்குதான் சண்டை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது 2 இன்னைக்கு இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை முடிந்தது. இது அல்லாஹ் படைச்ச படைப்புகளில் இந்த 2 விஷயம், எக்கச்சக்க விஷயங்கள். இது 2 இதை வைத்துக்கொண்டு மனிதன் ஆட்டம் போடுறான், பணம் சம்பாதிக்கிறான், பெரிய பணக்கார சொல்லிக்கிறான். சரி பண்ணிக்க, இதில் என்ன லாபம்? ஒன்றும் கிடையாது. அதோட மேன்மையான விஷயங்கள்லாம் இருக்கின்றது. அந்த குறை ஓதி பார்த்தியா? கண்ணிமைக்கும் நேரத்தில் காரியத்தை முடிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்களே. ஏன் அந்த பக்கம் போகிற உனக்கு? ஏன் மூளை அந்த பக்கம் வேலை செய்யலை? ஏன் உலகத்துக்குள்ளேயே சட்டிக்குள்ளேயே செஞ்சுட்டு இருக்க உனக்கு? இது தேவையா உனக்கு? இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லுகின்றான். படிய 39:50. இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இவ்வாறு தான் கூறிக்கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு முன்னிருந்தவர்கள் எங்க அறிவால தான் நான் செஞ்சேன், எங்க அறிவால செஞ்சேன் தெரியுமா, நீங்களும் சொல்லல, அல்லாஹ் சொல்லித்தரல, நீங்க சொல்லித்தரல என்று ஒவ்வொரு மனிதர்களும் இருமாப்போட திமிரோட பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆயினும் அவர்கள் சம்பாதித்தது எதுவும் அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. கடைசியில் எதுவுமே பயனளிக்க. கண்டுபிடிச்சது என்னமோ கண்டுபிடிச்சதுன்னு சொன்னீங்க, நீ கண்டுபிடிச்சத சொல்ல முடியுமா? நீ நான் கேட்குறேன், இன்னைக்கு என்னமோ எதில் விஞ்ஞானம் விஞ்ஞானம் முன்னேறி சொல்றிய, எதிலலாம் நீ முன்னேறின? நீ எந்த காலத்து முன்னே எதில் சாதிச்ச? நீ என்ன சந்தை கொண்டு போயிட்டு வந்தா என்ன சாதிச்ச? ராக்கெட் விட்டுருக்கிற என்ன சாதிச்ச? சொல்ல பார்ப்போம். உன் அறிவு வளர்ந்துச்சா? உன் முட்டாள்தனம்னா வளர்ந்துச்சு. சந்திரமனை போய் என்ன செஞ்சேன்? அங்கே தண்ணி எது கண்டுபிடிச்சானா? ஏன் தண்ணி இங்கே விட்டு அங்கே போய் செய்ய கண்டுபிடிச்சானா? அறிவு கண்டுபிடிச்சான், அறிவு வச்சுக்கிறவன் சந்திரமனை தண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே இது இருக்குது கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சி என்ன செய்ய போகிற? பேசுகிற பேச்சுக்காக கொஞ்சம் அர்த்தம் வேண்டாம், கொஞ்சம் நிதானம் வேண்டாம். இதை சொல்கிறவங்க மக்கள் நினைப்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீ இந்த பேச்சு ஒன்றும் இல்லாமல் உளுத்து போன பேச்சை போச்ச. என்ன செஞ்சுட்டு சேட்டலைட் விட்டுருக்குற? அதை விட்டு எல்லாம் போட்டி போய் ஒவ்வொரு நாள் விடுறானுங்க. என்ன லாபம்? இருந்த இடத்த உட்காந்துக்கிட்ட காரியத்தை சாதிக்கிறேன்டா. தான் இஸ்லாம், இந்த சயின்ஸ் உண்மையான சயின்ஸ் தான்டா. இருந்த இடத்த உட்கார்ந்துக்கிட்டு நினைக்க நடக்கிறேன்டா. அதான் சயின்ஸ், உண்மையான சயின்ஸ். இதுதான குரான் சொல்லுது மனிதனே, இதுதான குரான் சொல்லுது. அப்படி சாதித்த மனிதர் குரானில் போட்டிருக்கு. ஆதாரம் உதாரணம் குரான் இருக்குதப்பா, பாத்தியா? அதை பார்த்தா புரிந்து கொண்டாயா? எவ்வளவு விஷயங்கள் குரான் இருக்கு பாத்தியா?
ஒரு வானங்களையும் பூமியை சிந்திக்க சொல்றான, என்னைக்குடா நீ வானத்தை அண்ணாந்து பார்த்த? நீ சொல்லு பாப்போம். முதல் வானத்தை பத்தி உன்னை ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என்ன சொல்ற நீ இப்போ? இது சாதாரண விஷயம் இல்லை. மனிதன் படைப்பு, அல்லாஹ்வுடைய படைப்பு சாதாரண விஷயம் கிடையாது. அதை சிந்திச்சு பார்க்க சொல்ற ஆண்டவன் இவன் என்ன செய்யறான்? அலுமினியத்தை தகரத்தை என்ன டாக்டர் செஞ்சுக்கிட்டு அது தீயை 10 வருஷம் பார்த்து உட்காந்துருக்கான். கேட்டால் அறிவாளியா, சயின்டிஸ்டா, விஞ்ஞானியா? விஞ்ஞானி, பெரிய சயின்டிஸ்டாங்கலாம் புரிஞ்சுக்கிறங்க. இவங்க சயின்டிஸ்ட் ஆளுங்க என்ன கேடு கேட்ட உலகம் பூரா சண்டை சச்சம், உலகம் பூரா போர், உலகம் பூரா பொறாமை, என்னென்ன செய்ய அநியாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு யாரை அடக்கணும் யாரை ஒடுக்கணும், இந்த வேலையை வேகமாக வந்துட்டு இருக்குது. இவங்களுடைய கண்டுபிடிப்பு நல்ல 51. ஆகவே அவர்கள் சம்பாதித்ததின் தீமைகள் அவர்களை வந்தடைந்தது. இன்னும் இவர்களிலும் எவர் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்ததின் தீமைகள் விரைந்தே வந்து சேரும். அன்றியும் அவர்கள் தோற்கடிக்க முடியாது. புரிஞ்சுச்சா? நீங்கள் என்னெல்லாம் சயின்ஸ் கண்டுபிடிங்களா? அப்புறம் வந்து தேர் வந்து பிடிக்கணும் அவனைய. நீ கண்டுபிடிச்சி ஒன்னையே அழிச்சிருந்தா. மனிதனே, நீ எதெல்லாம் திறமையானவன், நான் அறிவாளி, நான் இதையெல்லாம் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாயோ அதே உன்னை அழித்து விடும். உன்னை அழிப்பதற்காகத்தான் நான் எலக்ட்ரிசிட்டியையும் கொண்டு வந்தேன், பெட்ரோல் டீசல்லாம் கொண்டு வந்தேன், ஒன்று பெருமை விஷயங்கள்லாம் படைச்சிருக்குது உன்னை அழிப்பதற்காக. ஒழுங்கா திருதிக்க. ஆண்டவனுடைய படைப்பை சிந்திச்சு பார்க்க சொல்றான். சிந்திச்சு என்ன செய்யணும்னு சொல்றான். அதை மட்டும் செஞ்சுக்க. மற்றபடி அல்லாஹ் சொன்ன வேலை செய்யறதுக்கு வேகமாக போயிட்டே. இரும்பு இதை தாவூதுக்கு எல்லாம் மெழுகு போல வேக்ஸ் போல பண்ணி கொடுத்தான். இந்த சண்டைக்கு தேவைப்பட வால் போர்ச்சு, இந்த கவசம் ஹெல்மெட்டில் செய்கிறதுக்கு பண்ணி யூஸ் பண்ணிக்கிறங்க, சண்டைக்கு தேவைப்படும் சொல்லி கொடுத்தான். இந்த கப்பல் சொல்லிக் கொடுத்தான். கடலில் எப்படி பிரயாணம் பண்ணுறது இந்த கப்பலை சொல்லிக் கொடுத்தான். இதை யூஸ் பண்ணிக்கிறீங்க, உபயோகப்படுத்திக்கிறீங்க. இருந்தாலும் நினைங்க, ஒரு செகண்டில் நீங்கள் அந்த இடத்துல இருப்பீங்க. அதுவும் இருக்குது. எல்லாரும் நினைக்க முடியாது, எல்லாரும் பெரிய மகன் ஆயிட முடியாது, எல்லாரும் அறிவாளி ஆக முடியாது. ஆகவே சரி, அவர் அறிவுக்கு தோதா கப்பலை செஞ்சுக்கிட்டு மிதந்து போக வேண்டியதான். ஆனால் இதையே நம்பி விடாத, வேண்டாம்னு அல்லா சொல்றான். இதே யாரும் தடுத்துட்டா வேண்டாம். இது நின்றாது, அறிவு வளர்த்துக்கிட்டே போ. எடுத்தவன அறிவு ஞானம் வந்துடாது. உன்னை சிந்திச்சு பல சொல்றாரு. நீ ஒழுங்காக நடந்து கொண்டால் உன்னுடைய திறமையை பார்த்து அதுக்கப்புறம் நான் உனக்கு உதவி செய்து உனக்கு என் ஞானத்தையும் கல்வி அளிப்பேன். அதுவரை நான் இந்த பூமியை உனக்காக ஏற்படுத்திய பொருளை உபயோகப்படுத்திக்கிறோம். ஆனால் இதையே நம்பி உட்கார்ந்த, இந்த சாப்பாடு தான் உட்கார்ந்துடாத, உனக்கு வானத்தை சாப்பாடு தெரியுமா, அதை இறைக்கும். இப்படிதான் படிப்படியாக அவங்க உயர்த்திக்கிட்டே வராங்க மனிதனை. மனிதன் என்ன பண்ணுறான்? இதேன்றான். இந்த உலக வாழ்க்கை பணம் சம்பாதிச்சோமா சேர்த்தமா இப்படி உட்காந்துடுறான் பாவன். இது உனக்கு எந்த உதவி செய்யாதுன்னு அவன் சொல்கிறான். நாளைக்கு இது உதவாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். 52. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு உணவுகளை விசாலமாக்குகிறான். பார்த்தீங்களா? நாடியவர்களுக்கு உணவை விசாலமாக்குகின்றான். உனக்கு உணவு கிடச்சி போச்சு, வீட்டில் இருந்தே உட்காந்துக்க. எதுக்கு நீ கப்பலில் போய் தண்ணி கலந்து போகிற? உனக்கு எதுக்கு பெட்ரோல் டீசல்லாம்? எதற்கு? வீட்டில் சாப்பாடு இருக்குது இல்லை, இன்னும் உனக்கு என்ன வேணும்? இது தவறு சொல்கிறானே, ஏன் இதை மாட்டேன்ற? இதையே நம்ப மாட்டேன் என்கிறாய் மனிதனே, இதையே நம்ப மாட்டேன்றாய். சுருக்கியும் விடுகின்றான் என்பதை அவர்கள் அறியவில்லையா? சில பேருக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறேன், சில பேருக்கு சுருக்கியும் கொடுத்துக்கிறேன். மனிதனே, கண்ணை பார்த்தான் இருக்கிறேன், இது அறிய மாட்டியா நீ? என்ன காரணம் அறிய மாட்டியா நீ? நம்பிக்கை கொள்ளும் மக்கள் சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் திடமான உண்மைகள் இருக்கின்றன. ஈமான் கொண்ட மக்களுக்கு நிச்சயமாக திடமாக அசைக்க முடியாத உண்மைகள் இதில் இருக்கின்றன. போன வாரம் நரகத்துக்கு ட்ரெஸ் தேவையா இல்லையான்னு கேட்டீங்க. அது போன வாரம் நரகத்துக்கு இருந்த ட்ரெஸ் தேவையா இல்லையான்னு கேட்டீங்க. அதுக்கு ஆன்சர்
என்னம்மா எல்லாம் கேளுங்க. இந்த பிள்ளை கேட்குது, நரகத்தில் போட்ட பிறகு அவங்களுக்கு துணிமணி தேவையான்னு கேட்டிருந்தேன். அதற்கு பதில் வேணுமா? உங்கள் பிள்ளை கேட்குது, துணி வேணுமா, பதில் வேணுமா தெரியல எனக்கு. நீங்கள் என்ன பதில் வச்சுக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். நரகத்தில் போட்டாச்சுப்பா, நரகம் சூழ்ந்து எரிஞ்சிட்டு இருக்குதுப்பா. முகம் எல்லாம் வீங்கி போய் தோல்லாம் கருகி போகுது. தோல்லாம் கருக புது தோலை எல்லாம் உண்டாக்கி உன்ன விட்டுட்டே இருக்கிறான். கத்துறாங்க. இந்த சமயத்தை ட்ரெஸ் வேணுமா பொத்திக்கிறதுக்கு நான் கேட்டேன். நீங்க என்ன பதில் செஞ்சுக்கிறீங்க எல்லாரும்? ட்ரெஸ் வேணுமா வேணுமா கேட்டவங்களுக்கு, நரகத்தை போடவங்களுக்கு இருந்தவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வேணுமா வேண்டாமா, சொர்க்கத்தில் உள்ளவங்களுக்கு இஸ்தப்ரக்கு அழகான பட்டு நூல் துணியை தர சொல்கிற ஆண்டவன். இவங்களுக்கு தேவையா தேவையில்லையா? என்ன சொல்றீங்க தெரியல? அல்லது சொர்க்கத்தில் நரகத்தில் பெண்களுக்கு தனி இடமா, ஆண்களுக்கு தனி இடமா? அப்போ போன தவிர கேட்ட கேள்வியை பற்றி டோட்டலா முழுமையா மறந்தாச்சு. சொல்லுங்கப்பா நண்பர்களே, சொல்லுங்க சொல்லுங்க. சரி யோசி சொல்லுங்க, யோசி சொல்லுங்க. இது அப்படி விட்டுக்கூடாதுல்ல. படி, அடுத்த படி. 52. போன தடவை நசீர் பாய் சொன்னாரு 14ல 50. ஆமா, தாரால் செய்யப்பட்டது. துணி 14 ஏன் துணி கேட்கணும்? நரக துணி தேவையா கேட்குறேன். நரகத்தில் தீ சூழ்ந்து எரிந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருத்தரும் கத்துன்னு கத்தி தான் பட்ட கஷ்டத்தெல்லாம் பட்டு கதறிட்டு இருக்கிறான். இப்படி போயிட்டு இருக்கும்போது துணி வேற அவசியமா? அதான் கேட்குறேன், துணி அவசியமா? அது வெட்கத்தலங்களை பார்த்து மறைக்கிறதுக்கு துணி அவசியமா? அது போச்சே, எல்லாம் உடல போயிடுச்சு. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறியா, வாழ்நாள் நிரந்தரமாக அதில் இருக்க போகிற, துணி அவசியமா தான் நான் அவட்ட கேட்டேன். அப்போ நம்மளோட உடம்பு வந்து மண்ணால் ஆயிருக்குமா ஃபுல்லாக? எல்லாம் அப்படி தானே படித்தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ துணி அவசியம் இல்லை, ஃபுல்லாக மண்ணால் தான் இருக்கும். அது மேலே தான் நமக்கு தோல் பொறுத்து இருக்கலாம். என்ன தம்பிமார்களே, என்ன பெரிய யோசனையில போயிட்டீங்க? அந்த 70ல 39 அவ்வாறு இல்லை, நிச்சயமாக நாம் அவர்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே, அதிலிருந்தே படைத்தோம். அங்கே மறுமையில் இது இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கிற பாருங்க, 36லேருந்து. நிராகரிப்பு 70ல 36 கொஞ்சம் எடுத்துருக்கப்பா. 70ல 36. நிராகரிப்பவர்களுக்கு என்ன? உங்கள் முன் ஓடி வருகின்றனர், வலப்புறம் இருந்தும் இடப்புறம் இருந்தும் கூட்டம் கூட்டமாக. 58 அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் வாக்கியமுள்ள சொர்க்கத்தில் ஜன்னத்துல் நயீமில் நுழைந்துவிட ஆசைப்படுகிறானா? 39 அவ்வாறு இல்லை, நிச்சயமாக நாம் அவர்களை அவர்கள் அறிந்திருக்கின்றார்களே, அதிலிருந்தே படைத்தோம். சரி, என்ன அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா என்ன அறிஞ்சு என்ன எழுத படிச்சோம்னு தெரியலையா? மண்ணால் படைக்கப்பட்டவரெல்லாம்
சரியா? எல்லாம் தெரியும். இப்போ முதல் மனிதன் மண்ணா படைக்கப்பட்டான். அப்போ அவனுடைய தோழர்கள் எல்லாம் மண்ணா படைக்கப்பட்டவங்க தான் அவன் படைத்தான். அதனால இப்போ என்ன சொல்ல வரீங்க அதுக்கு? அந்த மாதிரி தான் நமக்கு ஃபுல்லாக மண்ணா அந்த சரி, மண்ணில் மண்ணா படைக்க இதே உருவம் தான் சொர்க்கத்துக்கு போக போகுது, இதே உருவம் தான் நரகத்துக்கு போக போகுது. நரகத்தில் தோள்கள் கறி, இப்போ கூட தோல் நெருப்பட்ட கறி இருக்குல்ல, ஆமாம் கரியுது. இப்படி உயிரோடு இருக்கும்போது நெருப்பு தோல் பட்டதே கறி போயிருக்குல்ல, அதே மாதிரி நரகத்திலே கருகி வரும் புது தோள்கள் உண்டாக்கப்படும் அப்படி சொல்றாங்க. சரியா? அதான் ட்ரெஸ் தேவையில்லைன்னு சொல்றாங்க. என்னப்பா நீங்க என்னப்பா சொல்றீங்க மக்களை? சரி, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க தம்பி, யோசிச்சு சொல்லுங்க, புதுசா யோசிச்சு சொல்லுங்க. கொடுக்கப்பட்டாலும் மறுபடியும் அது கருகி போக தான் போகுது. என்ன தம்பி? கொடுக்கப்பட்டாலும் இல்ல ட்ரெஸ் கொடுக்கப்பட்டாலும் இல்ல கொடுக்கப்படாட்டியும் அது மறுபடியும் கருகி தான் போகும். ஆமா, ட்ரெஸ் கருகி போகும், தோலும் கருகி போகும். கரெக்ட். சரி, அடுத்தது. ஸோ இங்க ட்ரெஸ் இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான் நரகத்தை பொறுத்தளவுல. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நரகத்தில் விழுந்தவங்களை பற்றி பேசுவோம். சொர்க்கத்துக்கு தெரிஞ்சு போச்சு, ஆண் ட்ரெஸ்ஸு பட்டாளான் ட்ரெஸ்ஸு சொல்லியாச்சு, படித்தாச்சு. என்ன இருந்தாலும் இந்த நரகத்தில் கிடக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெட்கத்தலங்கள் உண்டு. நீ மறைத்தே தீர வேண்டும். எல்லாம் போச்சேன்னு சொல்லி அவுத்து போட்டா பணம் படுத்துட முடியாது. நெருப்பில் போய் முடியாது, ஒன்றால் முடியாது. உன் கை வந்து துணியை தேடி மறைக்கும், ஆனா தான் பெண்ணா இருந்தாங்க. அப்படி துணியை தேடும் பொழுது அல்லாஹ் அவனுக்கு துணியை தருவான். அது நெருப்பால் செய்யப்பட்ட, தாரால் செய்யப்பட்ட துணி தான் தருவான். அந்த தாரை தூக்கி போத்தாலும் கறிக்கிறோம். உடம்பு உடைய வெட்கத்தைங்கிறத கறி எடுத்துடும். நீ மறைச்சுதான் தீர்வு, வழி இல்லை. இதுதான் அது அடங்கியிருக்கும் உண்மை. என்ன தம்பி, அப்பு தம்பி, புரிஞ்சுச்சா? மற்றவங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரியுதுங்க சார். இதுல நம்ம எப்படி ஓதுன்னு கேட்டா, வெட்கத்தலங்களை ஆரம்பத்தில் ஆதமும் அவருடைய மனைவி ஓடி போய் ஒளிந்து இலையாலும் மறைத்து கொண்டார்கள். நீ எப்பொழுதும் அப்படிதான் இருப்பாய். நரகத்துக்கு போனாலும் சரி, சொர்க்கத்துக்கு போனாலும் சரி, உன் வெட்கத்தலங்க மறைக்கே தீர வேணும். உன்னை அறியாமலே வெட்க வந்துடும். நீ போத்திக்கிற துணி எடுத்து மறைச்சிக்கிற. அந்த துணி தாரால் செய்யப்பட்ட கொடுமையான சூட்டால் தயாரிப்பட்ட தார். அதை எடுத்தா மறைச்சிக்கிற நீ. இருந்தாலும் அந்த தார் சுற்றி பொறிச்சு எடுத்துடும், உடல் உறுப்புகளை இருந்துடும். மறுபடியும் தாரை தருவான், போத்திக்கணும். இந்த மாதிரி அதான் தண்ணி தான் எடுக்கும். நீ குடிச்சே தெருன்னு கொதிக்கும் நீரை தருவான். அந்த கொதிக்கும் நீர் வேகமாக விடுவீங்க, அது தொண்டை அடைச்சிக்கிறோம். வேண்டாப்பா தண்ணியை குடிக்கணும், இருக்க முடியாது, குடிச்சே தெருணும். நீ தண்ணி தான் வரும், நீ குடிச்சே தீருவாய். அந்த தண்ணி தொண்டையில் போய் வைக்கிக்கொள்ளும். இந்த மாதிரி அதான். புரியுதாப்போ? 22ல 19 கூட இருக்க. கரெக்ட். 19ல தான் நெருப்பினால் ஆடைகள் தயாரிக்கப்படும். நெருப்பினால் ஆடைகள் தயாரிக்கும். எதுக்கு தயாரிக்கிறான்? உன் மானத்தை வெட்கத்தலங்களை மறைச்சிக்கிறதுக்குடா. நீ அப்படி ஒன்று ஃப்ரீயாக படுத்துட முடியாத. நெருப்பில் எல்லாம் போச்ச, இன்னும் என்ன தெரியும், இருக்க முடியாது. அதான் உண்மையான அர்த்தம் ஒன்று அழிஞ்சிருக்கு, உடைஞ்சிருக்கு அதுக்குள்ள. இதுதான் நீங்கள் ஓதுன முறை. ஓதுனா சரியா புரியும் உங்களுக்கு. எப்படி ஓதுனா சொல்றேன், உள்ளே எப்படி அர்த்தம் எடுக்கிறதா சொல்லி தரேன் உங்களுக்கு. அப்ப எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை அடக்க வந்த மனுஷன் வெட்கத்தலங்களை வச்சு எப்படி படிச்சாங்கள, எவ்வளவு முக்கியமான விஷயம். வெட்கத்தலம் சாத விஷயம் நினைச்சிடாதீங்க. அதெல்லாம்
உன் வெட்கத்தலத்தை அறிவதற்காகத்தான்டா ஆண்டவன் போ வேண்டான்னு சொன்னா, நீனே போய் கண்டுபிடிச்சிக்கே நினைச்சுட்டான் ஆண்டவன். இது புதிய விஷயம் சொல்றவங்களுக்குன்னா, போக வேண்டாம், அந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னா நீ போகக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அல்லாஹ்வுடைய மனசு எப்பயும் போகணும், அது தொடர்ந்தவன் விஷயம் புரிஞ்சுக்கணும்னு அல்லாஹ்வுடைய ஆசை. நீ எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்க முடியாது, நீனே புரிஞ்சுக்கிறத அல்லாஹ்வுடைய ஆசை. அந்த ஆசை தான் கெடுத்த விஷயத்தை போன்னு சொன்னான். இல்லை அல்லாஹ் வேணாம்னு சொல்லிட்டு அது வந்து உட்காந்து இருந்தாரு. அப்போ தாங்க முடியாமல் சரி என்னதான் பார்க்குறோம், ரெண்டு பாருங்க இறங்கினாங்க. போய் ரெண்டு போய் இறங்கி பார்த்துக்க என்னதான் பார்த்துக்கிட்டாங்க, காசை வெட்கத்தில் தான் பார்த்துக்கிட்டாங்க. அதில் என்ன ஆமாம், அது எது மனிதனுடைய வாழ்க்கை, இந்த பூமியில் மனிதன் ஆணும் பெண்ணுடைய வாழ்க்கை அன்னையிலேருந்து ஆரம்பமாகின்றது. புதிய வாழ்க்கை இவனை வைத்து கொண்டு தான் நான் என்னை இந்த உலகத்தை அறிமுகப்படுத்த போகிறேன் என்று அல்லாஹ்வுடைய நீதி அப்பொழுது ஏற்பட்டு விட்டது. இது பெரிய விஷயம் நம்பி இப்போ அதான் பேச விரும்பல. நீங்கள் ஓதிக்கிட்டு முதல்ல, அப்புறம் பார்த்துக்குருவோம். போயிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கொண்டு படிப்போம். பிஸ்மில்லாஹ். அதுவரை இப்போ சொன்னதை வேகமாக சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் பதில் சொல்லி பழகிக்கிறங்க, வேகமாக இறங்குங்க. இப்படி உட்காந்துருந்து பிரயோஜனம் கிடையாது. நிறைய படிக்க வேண்டிய ஓதுன்றது. அல்லாஹ்ட்ட துவா கேட்டுக்கிட்டு ஓதிக்கிட்டே வாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.